இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்ற அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதானி வில்மர் வந்து நிகர லாபம் வந்து 105% வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து 7% வந்து ஹைக் ஆயிருந்தது. செபியிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா செபியோட சேர்பர்சன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண February 17 வந்து டெட்லைன். டாடா மோட்டார்ஸ் 1 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஹைடல்பர்க் சிமெண்ட் பிஸ்னஸ் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் ஷேர் வந்து இன்றைக்கி 1.6 மில்லியன் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. இன்றைக்கி இவ்வளோ மார்க்கெட்ஸ் எல்லாவில் இருக்கும்போது கூட இந்த 2 ஸ்டாக் மட்டும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போச்சு. அது எந்த ஸ்டாக் அப்படின்னா ஜேகே சிமெண்ட் அண்ட் இந்தியா மார்ட். மோதிலால் அஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1215 ரூபா டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்டி ஃபுட்ஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 5.8% வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 17% அப் ஆயிருக்கு. EBITDA வந்து அப் பை 5% அண்ட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வர்சஸ் 12.3% இருந்த இயர் ஆன் இயரில். ஏசிசி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1092 crore வந்து வந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேட்டிங்லேருந்து 5207 கோடி வந்திருக்கு. கனரா பேங்க் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 12.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டவுன் ஆகிருக்கு 2.9%. அதானி டோட்டல் கேஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 23% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA வந்து 13% வந்து டவுன் ஆகிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செல் ஆஃப் மார்னிங் ஓப்பன் பண்ணது ஒரு 8% வரைக்கும் அது டவுன் ஆச்சு. லோ 56.43 வரைக்கும் போச்சு. 59 வந்து டே டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த லெவல்லேருந்து அது 65 வரை போச்சு. பட் இன்றைக்கி அந்த லெவல் அது தக்க வச்சுக்கல. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 52 இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது, அந்த லெவல் அது தக்க வைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிஃப்டி 263 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. பேங்க் நிஃப்டி 303 பாயிண்ட்ஸ் டவுனு. இந்த சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் எதுவும் நம்ம தரல. இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் தமிழ்லையும் ட்ரேடிங் சைக்காலஜி தமிழ்லையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.